எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய காணொளியின் சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவை எப்படி கம்மி பண்ணுறது, செலவை எப்படி திட்டமிடுறது, செலவை எப்படி குறைக்கிறது. இதோட டாபிக்கு இதுதான். இது செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விதத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வருமானம். நம்ம பொருளாதார நிலையை வச்சு செலவு அமையும். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என் தேவை, விருப்பம். அத்தியாவசிய தேவைன்னு இருக்கு, விருப்ப தேவைன்னு இருக்கு. இப்போ அவசியமா எனக்கு தேவை இது அப்படின்னு சொல்றது தவிர்க்கவே முடியாது. விருப்ப தேவைன்றது நம்ம தள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாமே கிரகங்களோட கனெக்ஷன்ல இருக்கு. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய காணொளியில குடுத்துருப்பேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணுனா அந்த காணொளிய பார்த்து நீங்க அவேர்னஸ் நாலேட்ஜ் எடுத்துக்கலாம். இது இப்போ பொருளாதார நிலையிலிருந்து ஒரு அ செலவு தீர்மானிக்கப்படுது. இப்போ பிறக்கும்போதே நமக்கு என்னென்ன செலவுகள்ன்றது முன்கூட்டியே நமக்கு தீர்மானிச்சது தான் இருக்கு. நம்ம என்னமோ நெனைச்சிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த செலவு வந்துச்சு அப்படின்றத. அது ரேர். அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக நம்ப பண்ற ஒவ்வொரு செயலின் தீவினையின் அடையாளம் தான் அதெல்லாம். அந்த திடீர்னு செலவு ஏற்படுறதெல்லாம் நம்போ எண்ணங்கள்ல ஒரு தூய்மை இல்ல முன் ஜென்மத்திலயோ, முன்னோர்களாலோ, பெரியவங்களாலயோ அந்த செய்த தீய செயல்னால ஏற்படுற திடீர்னு விளைவு தான் அந்த திடீர் செலவெல்லாம். இது ஒரு பகுதியா வச்சுக்கங்க. இப்போ பொருளாதாரம். என்னோட பொருளாதாரம் மேன்மை நிலையில இருக்குன்னா, அப்போ சுக்கிரன் ரொம்ப ஆதிக்கமான ஒரு நிலையில இருக்கும்போது, விருப்பம் டாமினேஷன் ஆகும். இப்போ எப்படின்னா, ஒரு ஷர்ட் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான ஷர்ட், ரொம்ப காஸ்ட்லியான அப்போ இந்த செலவ அவங்க விருப்பத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த செலவ கம்மி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ப பிறக்கும்போதே தீர்மானிச்சிருக்கு. இந்த செலவுகள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பருவ காலத்தில அப்படின்னா புதனோட ஆதிக்கம். அதாவது அறிவின் மேம்பாடு, புலன்களால் மேம்படக்கூடிய அறிவின் மேம்பாடுக்காக செலவு பண்ணுவீங்க. எப்போ? கல்லூரி பருவகாலம், அ ஸ்கூல் பீரியடு, அதுக்கப்புறம் காலேஜ் பீரியடு. கல்லூரி காலம் வரைக்கும் இந்த செலவுகள் ஃபிக்ஸட். இது ஆணாகட்டும், பெண் பிள்ளைகளாகட்டும், இது ஃபிக்ஸடான செலவு. வருஷத்துக்கோ இல்ல அந்த குறிப்பிட்ட காலகட்ட வரைக்கும் அவங்களுக்கு அந்த புதன் சம்பந்தமான செலவுகள் இருந்தே தீரும். அந்த பள்ளி படிப்பு, அதுக்கு இது நம்ம வாழ்வியல் முறையில இது ஒரு திட்டமிடலுக்கான ஒரு விவரங்கள் இது. அவ்வளோதான். நம்ம திடீர்னு செலவுலாம் கிடையாது இது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திடீர்னு செலவு எப்படி வரும்னு சொல்லிட்டு. இது ஃபிக்ஸடான ஒவ்வொரு வருஷமும் இது ஃபிக்ஸட். இது வேரியேஷன்லாம் கிடையாது. ஃபிக்ஸடா வருஷமான இவ்வளோ அ செலவு பண்ணணும் அப்படின்றது ஃபிக்ஸடான விஷயம். அது 1 பிள்ளை, 2 பிள்ளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கேத்தா மாரி அந்த செலவின் தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு சம்பளம் வாங்கி அந்த பொருளாதார நிலையில நெருக்கடியா இல்ல ஒரு நேர்கோட்டுல வச்சுட்டு வாழக்கூடிய மக்களுக்கு அத்தியாவசிய தேவைக்காக தான் நம்போ அந்த பணத்த செலவிடக்கூடிய ஒரு தன்மையில இருக்கணும், நிலையில இருக்கணும். நம்ம விருப்பத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சோன்னா, இந்த அத்தியாவசிய தேவை செலவுக்கு காசு இல்லாம போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் குழந்தை ஆசைப்படுது தீபாவளிக்கு நெறைய ஸ்வீட்டும், பட்டாசெல்லாம் நெறையா வாங்கணும், நல்ல பெரிய ட்ரெஸ்ஸா வாங்கணும் அப்படின்னு விருப்பத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, அத்தியாவசிய தேவைக்கு அங்க ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இது வாழ்வியல் முறையில நெறையா பேரு வாழ்க்கையில இது எதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா, இப்போ இந்த செலவ குறைக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருப்பத்துக்கு நீங்க அடிமையாகக்கூடாது. அப்போ விருப்பத்துக்கு இல்லாம நீங்க அத்தியாவசிய தேவைக்கு இன்னைக்கு என் பிள்ளைக்கு இது தேவை. இன்னைக்கு இப்போ வாழ்வியல் முறைக்கு மளிகை சாமானு, இந்த பால் வாங்குறது, இந்த அடிப்படையான உங்க வேலைக்கு போம்போது அதுக்கு உண்டான அ ட்ராவலிங்கு, இந்த மாரி தேவைகளுக்காக நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, அந்த விருப்பம் உள்ள வராது. அந்த விருப்பம் இல்ல அப்டின்னா, உங்க செலவு அங்க கம்மியான ஒரு நிலைக்கு அ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா பிரகாசமா இருக்கும்.
அடுத்தது வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து விருப்பம், தேவை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள பல்வேறு உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரணும்? அந்த என்ன மாற்றங்கள் வரும்போது தான், உங்களுக்கு அந்த தீவினையால் ஏற்படும் திடீர் விபத்துக்களான திடீர் அ ஒரு செலவ வந்து தவிர்க்கக்கூடிய விஷயங்கள உங்கனால வந்து மேற்கொள்ள முடியும். அந்த திடீர் விபத்து, திடீர் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, உங்க எண்ணங்கள்ல வந்து மாற்றமும், நல்ல சிந்தனையும், நல்ல செயலும் அமைந்ததுன்னா, இந்த விஷயங்கள் டோட்டலா அவாய்ட் ஆயிடும். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்க செலவு வந்து குறைக்கணும், திட்டமிடல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கு வந்து இன்னொரு விருப்பமும் இருக்கு. அ இதில வந்து நீங்க சரியான முறையில திட்டமிட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஹெட்டேக் தேவையில்லாத ஒரு பொருளாதார சிக்கல்னால ஏற்படக்கூடிய தலைவலி, தலைச்சிக்கல்லு, அதனால ஏற்படக்கூடிய மன உளைச்சலு, இதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த காணொளிய உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த நீங்க உள்வாங்கி, அத வந்து நல்ல முறையில உங்களோட வாழ்வியல் முறையில இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் இந்த காணொளியின் ஒரு முயற்சி. உங்களுக்குள்ள வந்து ஒரு குவாலிட்டிய வந்து ஒரு மெருகேத்தணும். ஒரு பிரகாசமா அந்த விஷயத்த பண்ணீங்கன்னா, இப்ப தேவையில்லாத செலவெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ள வந்து ஒரு சேமிப்பு உண்டாகும். ஒரு சேமிப்பு உண்டாகும்போது, உங்களோட கனவு சின்னதா வீடு கட்டணும், இல்ல சின்னதா ஒரு ஒரு விஷயங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதுக்கு உண்டான அ நிலை தான் இதெல்லாம். நீங்க வந்து விருப்பத்துக்குன்னு செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அதில ஒரு பெரிய சிக்கலுக்கோ, இல்ல மன உளைச்சலுக்கோ அ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்றைய வாழ்வியல் முறையில கிரெடிட் கார்டு, லோனு இதெல்லாம் வந்து அங்கங்க வந்து ஈஸியா கிடைக்குதுன்றதுக்காக விருப்பப்படாதீங்க. இது எதனால சொல்றேன்னா, இன்னைக்கு நெறைய பேரு மன உளைச்சலும், சரியான ஒரு வாழ்வியல் வாழக்கூடிய ஒரு நிலையில சந்தோஷமா, இயல்பா வாழக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வந்து தன்னை ஏற்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கிறாங்க. இத அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த காணொளியில செலவ திட்டமிட்டு, அது வந்து விருப்பத்துக்கு அடிமை ஆவாம, ஓரளவுக்கு நீங்க வந்து அ அத்தியாவசிய தேவைக்கு அப்படின்னு நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை எல்லா வளங்களும், நலங்களும் பெற்று வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்லி, இந்த காணொளி உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.